விஸ்வாச ஜெப டிவி செய்திகள். கடந்த வாரம் தென்காசி தனியார் பேருந்துகள் நேருக்கு மோதி 7க்கும் மேற்பட்டோர் பலி. நேற்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி 11 பேர் பலியானார்கள். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் உள்ளதாக செய்திகள். எனவே சிவகங்கை மாவட்டத்தில் பேருந்து விபத்தில் பலியான குடும்பங்களுக்கு ஆறுதலும் ஜெபமும், தமிழக அரசுக்கு கோரிக்கையும். விஸ்வாச ஜெப டிவி செய்திகள். பாஸ்டர் எஸ்சி ஜெபசக்தி இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள், சென்னை. பிரியமான தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தலையாய கடமையாகிய ஜெபம். தேசம் சீர்கெட்டு போகிறது, பாழாக்கி கொண்டிருக்கிறது. அருவருப்புகளும் விபத்துகளும் கொள்ள நோய்களும் மோசடிகளும் கொலைகளும் கற்பழிப்புகளும் பாலியல் பலாத்காரமும் சாலை விபத்துகளும் பூமி அதிர்ச்சிகளும் மழை வெள்ளங்களும் புயல் காற்றுகளும் நிலநடுக்கமும் மலை சரிவுகளும் வேத வசனப்படி சொன்னபடியே நடந்து வருகிறது. நாம் அஞ்ச வேண்டும். தேவ சமூகத்தில் கதறி அழுது கெஞ்ச வேண்டும். தேசத்தின் மக்கள் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இதற்காகவே தேவன் தாமே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எதிலையோ தலையிடுகிறோம். அதை காட்டிலும் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை, மன்றாட்டு ஜெபத்தை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். பிதாவாகிய தேவனே, எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் நடந்து வருகிற வன்முறைகள், ஜாதி மத தாக்குதல், பாலியல் பலாத்காரம், அதிகார துஷ்பிரயோகம், அநீதிகள் என் தேசத்தை விட்டு ஒழிஞ்சு போகும்படியாய், அநீதிகளை தடுத்து நிறுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. கொலை கொள்ளைகள், சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரங்கள், இது போன்ற காரியங்கள் நடக்காதபடிக்கு குற்றங்களை தடுக்கும்படியாக, சாலைகளை சீரமைக்கும்படியாக, விலைவாசி குறையும்படியாக, ஜாதி கலவரம், மதக்கலவரம், மொழிக்கலவரம் தடுக்கப்படும்படியாக, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்து மக்கள் பாதுகாக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. கர்த்தராகிய தேவனே, இயேசுவே எங்களை ரட்சியம், எங்கள் தேசத்து ரட்சியம். புது புது கட்சிகள், புது புது கொள்கைகள், அரசாங்கம் கொண்டு வரும் திட்டங்கள், இது மக்கள் மீது சுமத்துகிற வீண் பழி, மக்கள் மீது சுமத்துகிற வரி சுமைகள், மக்கள் மீது சுமத்துகிற திணிப்புகள், எந்த பாரமும் எங்கள் மீது சுமத்தாதபடிக்கு எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் தேசத்து மக்களையும் எங்களையும் நீர் பாதுகாத்துள்ளபடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். நேற்று சிவகங்கையில் பேருந்து விபத்தில் ஏற்பட்டு மரித்த 11 குடும்பங்களுக்காக பெரும் படுகாயம் அடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் சகோதர சகோதரிகளுக்கு தெய்வீக சுகபலம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாகும். உறவினர்களை இழந்து பரிதவர்களுக்கு தேவன் தாமினி ஆறுதல் படுத்தும்படியாகும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தமிழக அரசாங்கம் உடனடியாக இது போன்ற அதிக வேகமாய் செல்லுகிற, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிற, பந்தயம் போட்டு வாகனம் ஓட்டுகிற, அலட்சியமாய் இருக்கிற இப்பேற்பட்ட டிரைவர் நடத்துனர்களை சந்திக்கும்படியாக, அதிக வேக கட்டுப்பாடை குறைக்கும்படியாக, சாலை விபத்துகளை தடுக்கும்படியாக அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து பொருளாதார உதவிகளும் வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. விஸ்வாச ஜெப டிவி செய்திகள்.